ஸ்ரீஹி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனைய நமக. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகா குரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம். அடியன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாசதாசர், ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் 24. அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எறிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்திற்கான விளக்கம்: வாமன அவதாரம். வாமன அவதாரத்தில் 3 அடி மிகவும் சிறப்பு பெற்றது. ஒரு அடியால் பூமியையும் ஒரு அடியால் விண்ணுலகத்தையும் 3வது அடியால் மகாபலி சக்கரவர்த்தியின் தலை மீது வைத்து அவனுடைய கர்வத்தை அடக்கினார் அல்லவா. அந்த வாமன அவதாரத்தில் உள்ள அந்த 3 அடிகளுக்கு திருப்பாவையில் 3 இடங்களில் சிறப்பித்துள்ளார். 3வது பாசுரம், 17வது பாசுரம், இந்த 24வது பாசுரம். 2வதாக ராம அவதாரம். கானகத்தில் நடந்த அந்த 4 அடிகள் 4 இடங்களில் வரும். அதற்கு திருப்பாவையில் 4 இடங்களில், அதாவது 4வது பாசுரம், 12வது பாசுரம், 13 மற்றும் இந்த 24வது பாசுரத்தில் ராம அவதாரத்தை பற்றி எடுத்து கூறியிருக்கிறார். அதாவது பகைவன் இருக்கும் இடத்திற்கே சென்று அந்த பகையை அழித்தவர், அத்தகைய வலிமை புரிந்தவர் என்று ராம அவதாரத்தை குறிப்பிடுகின்றார். 3வதாக அசுரர்கள் ஒவ்வொருவராக வருவார்கள் கண்ணனை அழிப்பதற்காக. அப்படி வந்த அசுரன் தான் சகடாசுரன். அதாவது வண்டி சக்கர வடிவில் வருவான், வண்டி மாட்டு சக்கரம் வடிவில் வருவான். அவனே தன்னுடைய காலால், பிஞ்சு காலால் உதைப்பது போல செய்து அவனை அழிப்பார் கண்ணன். அது 3வது குணங்களாக பாடுகிறாள் ஆண்டாள். அந்த கண்ணாவதாரத்திலும் அவருடைய அந்த காலடிகளுக்கு, அந்த பாதத்திற்கு சிறப்புகிறாள் ஆண்டாள் இந்த பாசுரத்தில், 24வது பாசுரத்தில். அதுக்கு அடுத்ததாக 2 அசுரர்களாக வருவார்கள். ஒவ்வொருவராக வந்தால் தானே இவ்வாறு எளிதாக வென்று விடுகிறார் கண்ணன். அதனால் 2 அசுரர்களாக செல்லலாம் என்று ஒருவன் கன்று வடிவில், பசு கன்று வடிவில் வருவான், இன்னொருவன் விளாமரமாக நின்று கொண்டிருப்பான். இவ்வாறாக 2 அசுரர்கள் ஒரே நேரத்தில் வரும்போது அந்த கன்று பசுவை கால்களை பிடித்து எடுத்து அந்த குனில் ஒரு சின்ன உருண்டையை எப்படி வீசுவோமோ அப்படி அந்த கன்றை தூக்கி அந்த விளாமரத்தின் மீது வீசுவார். அப்பொழுது 2 அசுரர்களுமே அழிவார்கள். கன்று வடிவில் வந்த அசுரன் பெயர் வத்சாசுரன். அதே போல் விளாமரமாக நின்ற அசுரனின் பெயர் கபிதாசுரன். அந்த இருவரையும் ஒரே நேரத்தில் வெல்வாள் கண்ணன். அந்த பராக்கிரமும் இதில் குறிப்பிட்டிருக்கிறார் ஆண்டாள். அடுத்ததாக இந்திரன் சராமரியாக மழை பெய்து கொண்டிருந்தான் அல்லவா. அப்பொழுது இந்திர பூஜைக்கு பதிலாக கோவர்தன பூஜை செய்யுங்கள் என்று ஆயர்களுக்கு அறிவுறுத்தி அதன்படி இந்திரன் கோபமுற்று தொடர்ந்து 7 நாட்களாக மழை பொழிவிப்பான். அந்த 7 நாட்களும் தன்னுடைய சிறு விரலால் அந்த கோவர்தன மலையை கொடையாக பிடித்திருப்பான். அந்த அவதாரத்தையும் இதில் சிறப்பித்து கூறியிருக்கின்றார். அடுத்ததாக நந்தகோபன் வேலை வைத்து பகைவனை அழிப்பான். அதனால் நந்தகோபனுடைய மகனான கண்ணன் கையிலும் வேல் கொடுத்து சிறப்பிக்கின்றான். அடுத்ததாக இந்த அவதாரங்கள்லாம் நடக்கும்பொழுது நாங்கள் இல்லை, இப்பொழுது அந்த பராக்கிரமங்களை உன்னை புகழ்ந்து பாடுகிறோம், உன்னை பற்றி உனக்கு சேவை செய்வதே எங்களுடைய பாக்கியமாக கருதுகிறோம். அதனால் எங்களுக்காக, தேவர்களுக்காக எத்தனையோ பராக்கிரமங்கள் செய்தாய், எங்களுக்காக, இந்த 1000 சிறுமிகளுக்காக, இந்த பாவை நோன்பிற்காக அதற்கான பலனை கொடுங்கள் என்று எங்களுக்காக இறங்கி வாருங்கள் என்று ஆண்டாள் வேண்டுகின்றாள் இந்த பாசுரத்தில். அதுவே இந்த பாசுரத்திற்கான விளக்கமாகும். அடியன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாசதாசர், ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.